ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி 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 ஐயா. நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இந்த காலை வேளையிலும் எங்களோடு இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதி, பாடல், ஆராதனை, நன்றி அறிதல், உம்முடைய வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் தெய்வத்தினுடைய மகிமையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை முற்றும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வருகிறவர்கள் சீக்கிரமாய் வர உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. தடைகள் யாவும் உடை தெரிகிறவர் எங்களுக்கு முன்பதாக நீர் கடந்து செல்வீராக. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் ஆண்டவரே, உம்மை உயர்த்தத்தக்கதாய் என் தேவனீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. முழு ஆத்துமாவோடு முழு ஆவியோடு பலத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கச்சி தெரிந்த ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? அலங்கார வாசலாலே
ஆசீர்வாதங்களால் நம்மை திருப்தியாய் நடத்தி இருக்கிறார். ஆமென். நினைச்சு பார்க்கிறோம், ஆண்டவரே சில நேரங்களில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியரங்கமா நடக்கும்போது தான் அந்த கிராட்டிடியூட் வரும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நடத்தி இருக்கிறார்ல, நம்ம பலப்படுத்தி இருக்கிறார். நம்மை ஒரு ஸ்டெப் அஹெட், ஒரு படி முன்பதாக இந்த 2023ஆம் ஆண்டு நம்மை நடத்தி இருக்கிறார். சில காரியங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறார். சில காரியங்களை புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். என் வாழ்க்கையில நினைச்சு பார்க்கிறேன், ஒரு சில காரியங்களை ஆண்டவர் இந்த ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென். நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறார். ஸோ அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது ஒரு பாடலை பாடுவோம், டி மைனர். நீரே போதும், நீரே போதும். தெரிந்த பாடல் நாம் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகள், எங்கெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை உயரத்தில் கொண்டு செல்ல தேவன் விருப்பமா இருந்தாரோ அங்கெல்லாம் கொண்டு சென்றிருக்கிறாமே. அதனை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எதையும் தைரியத்தோடு ஆண்டவரை எதிர்கொள்ளக்கூடிய பலத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோமே. இந்த ஆண்டிலே அப்படித்தானே எங்களை நடத்துனீங்கள் அப்பா. அன்றைக்கு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க இல்லைன்னா என்றைக்கோ நாங்கள் மரித்து போயிருக்கணும். நீங்க இல்லைன்னா என்றைக்கோ நாங்கள் சோர்ந்து போயிருக்கணும். எல்லா நேரத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை உயர்த்தி அழகுபடுத்தத்தக்கதாய் என்னை ஸ்திரப்படுத்தி, என்னை பலப்படுத்தி, என்னை ஆறுதல் படுத்தி, என்னை உற்சாகமூட்டி, எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை வழி நடத்தினுடைய அன்பு நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லுவோமா? சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றினி, சாத்தானை ஜெயிக்க பலனானி. இதை சொல்லும் பொழுதே சிங்கத்தின் ஆமென் இயேசுவே எத்தனை தைரியம். சிங்கத்தின் எத்தனை உணர்ந்து சொல்றோம். உன்னதமாய் வளருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். உலக பிரமாண ஆசீர்வாதங்களிலும் நம்மை வளர உதவி செய்தார். இது எப்படி ஆயிற்று புரியல, ஆனால் கர்த்தர் என்னை வழி நடத்தினார். இது எப்படி ஆயிற்று தெரியல, ஆனால் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால், தன்னுடைய மகிமையின் பிரசன்னத்தினால்
என்னையும் என் குடும்பத்தையும் வளர செய்து இருக்கிறார். என்னை உலக பிரமாண ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்னை உயரே என்னை வளர செய்ய என் கிறிஸ்துவை போல ஒருவரும் இல்லப்பா. எத்தனை சொல்ல முடியும் ஆண்டவரை பார்த்தப்பா, நீ உயர்த்தின உயர்வுகளுக்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு கொடுத்த மேன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ சிறு கூட்டமாய் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடா எண்ணத்தை செலுத்துவோம். நீர் கொடுத்த ரட்சிப்பை கரங்களில் கொண்டு வந்து நீர் எங்களை நடத்தின பாதைகளை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். மனையை போல என்னை செழிக்க செய்தீர், கேதுரு போல் என்னை வளர செய்தீர். எதிலெல்லாம் ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்கிறார், எதிலெல்லாம் கழுகை போல நல்லா உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். பலனற்று இருந்தது உண்மைதான் ஆண்டவரே. நாங்கள் வாழ்வதற்கு ஏதுவாக இல்லாத பொழுது உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்தினீங்க அப்பா. உடைய பிரசனத்தினால் எங்களை பலப்படுத்தினீங்க ஆண்டவரே. வாழ்க்கை வாழ்வதற்கு அர்த்தமற்று இருந்த நேரங்கள் உண்டு. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று இந்த வருடத்தில் 2023ஆம் ஆண்டிலே நாங்கள் அநேக காரியங்களை குறித்து கேள்வி கேட்டது உண்டு. ஆனால் கர்த்தர் எங்களை நடத்துகிறீர், எங்களை பறக்க செய்தீங்க ஆண்டவர். உயர ஆண்டவரே, எங்க வாழ்க்கை மேன்மை அடைய எனக்கு உதவி செய்தீங்க. அதை ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா, ஸ்தோத்தரிப்போம். கழுகை போல என்னை எழும்ப செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். கழுகை போல என்னை எழும்ப செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். மீண்டுமாய் உயரங்களில் என்னை சிங்கத்தின் பிள்ளையாய், சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி. சந்தோஷமா சொல்ல முடியுமா? இயேசு இருந்தா போதும். ஒருவேளை நான் நம்பினவர்கள் எங்களை மறக்கலாம், இளைய காலத்து நான் நினைச்ச காரியங்களை என் வாழ்க்கையில கைகூடாமல் போகலாம். எல்லாவற்றிலும்
இருந்தா போதும், அவர் என் பக்கத்துல இருந்தா போதும், அவர் என்னோடு இருந்தா போதும். நல்லா சத்தமா சொல்லுங்கப்பா. நீரே போதும், நீரே போதும். இயேசு. உணர்ந்து உணர்ந்து எதிர்மே சொல்லணும், அப்பா என் வாழ்க்கையில எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரை முன்வைக்காம என் வாழ்க்கையில எதுவுமே நடைபெறாது. என் கிறிஸ்து முன்பதாக இல்லாம என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் பாதியிலே என்னை விட்டு போயிடும். அப்பா நீங்க வேணும் ஆண்டவரே, நீங்க இருந்தா மாத்திரம் போதும் ஆண்டவரே. உண்மையை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஓ நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். என்ன ஆச்சரியமான அனுபவங்க. ஏசப்பா என் கூட இருந்தா போதும், என் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். எஸ், என்னை பனையை போல செழிக்க வைப்பார், உன்னதங்களிலே என்னை அமர பண்ணுவார், கழுகை போல உயர்ந்து பறக்கிற அந்த அனுபவத்தை தேவன் எனக்கு தருவார். ஆமே. இன்னும் ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஜி மைனர். நிகரே இல்லா தேவன் நீரே. இது ஒரு புது பாடல். இதை வரிகளை உணர்ந்து தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நாம் சேர்ந்து பாடுவோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடலை பாடும் பொழுது உண்மையிலே அவர் நிகரே இல்லாதவர் என்பதை உணர்ந்து பாடும் பொழுது கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். ஆமென். நிகரே இல்லா தேவன் நீ, இணை இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. சொல்லுவோம். நிகரே இல்லா தேவன் நீ, இணை இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. எத்தனை ஆச்சரியமான தெய்வம். எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்மை உயர்த்தி அழகுபடுத்தின தெய்வம். தேவ பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிப்பது, அவர் யார் என்பதை நம்முடைய வாயினால் பாடல்கள் மூலமாக சொல்லி தெய்வத்தை ஆராதிப்பது என்பது என் தேவன் ஆவலாய் எதிர்பார்த்து இருக்கிற காரியம். நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரே ஒரு இடம், தேவனை ஆராதிக்கிற இந்த இடம் மாத்திரம்தான். ஆண்டவரை மகிமைப்படுத்து தேவ பிள்ளையே. எத்தனை ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார். அதை நினைத்த ஆண்டவரை மகிமைப்படுத்து. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பம் நீ, சிறகின் நிழலால் கூடவர் எங்கள் மகிமையின் தேகமும் நீ. சத்தமா. குறைவுகள் போக்கி என் ஜீவ
நிகரே இல்லாத தெய்வம், நிகரற்றவர். ஆமென். ஏசப்பா, அவருக்கு நிகர் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. இந்த உலகத்தில் இல்ல, இந்த அண்ட சராசரங்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாய் வீற்றிருக்கிறவர். அவருடைய படைப்புகள் ஆச்சரியமானது. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நம்மை படைத்த விதம். எத்தனை நரம்பு நாடுகள், எத்தனை எலும்புகள், மூணுகள். ஒரு நரம்பு சுலுக்கிட்டா போதும், என் வாழ்க்கையில எல்லாம் நடக்க முடியாதுல்ல. ஒரு நரம்பு சுலுக்கிட்டா போதும், பேரலைஸ் ஆயிடும். எத்தனை நேர்த்தியாய் கிரமமாய் என் தேவன் அதை படைத்து இருக்கிறார். அழைத்து பார்க்கும் போது நிகரே இல்லாத தேவன் என்று நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? சொல்லுவோமா மீண்டுமா? நிகரே இல்லா தேவன், இணை இல்லாத இனிமையும் சந்தோஷமா இரக்கம் செய்யும் தகப்பன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்லா உணர்ந்து சொல்லுவோமா? இல்லாத அவர்தான் நமக்கு இனிமை. உலகம் கஷ்டம்தான், அவர்தான் எனக்கு இனிமை. இரக்கத்தில் கரங்களை அசைத்து ஆயுள் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. சொல்லுவோம். உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. உயர்ந்தவரே, குறைவுகள் போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பம் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம் நீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? குறைவுகள் போக்கிடும் நிறைவும் எங்கள் ஜீவ அப்பம் இயேசுவே. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம் நீர். ஆயுள் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றினும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றினும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆமென். நல்லா ஹாப்பியா சந்தோஷமா வான தூதர் இதை ஸ்டான்ஸா பாட போறோம். வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. சொல்ல முடியுமா? மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற நல்ல நாமமே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும்
அவ்விதமாய் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாடுவோமா? சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூவர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமம். ரசித்து சொல்லுவோமா? வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இம்மட்டும் உதவின தெய்வம், ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிற தெய்வம், எல்லா சூழலிலும் நம்மோடு நம்மை பாதுகாத்துக் கொள்கிற தெய்வம், இணையற்றவர், இயேசுவை போல ஒருவர் இல்லப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரப்பா சொல்லுவோமா? வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூவர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. சொல்லுவோம். வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூவர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற நல்ல நாமமே. மரணக்கூறினை ஒழித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே, மரணக்கூறினை ஒழித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே, முழுவதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை அற்புதமாய், என்னை ஆச்சரியமாய் படைத்தவர், ஆச்சரியமாய் இந்த ஆண்டு முழுவதும் என்னை வழி நடத்தினவர். ஆண்டவரே, நீர் என்னை படைக்கும் பொழுது விசித்திர வினோதமாய் படைத்தீர்கள் அப்பா. என் எலும்புகள் உருவாகும் நாளையும் உம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உண்மையாய் உண்மையாய் அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். 2023ஆம் ஆண்டு தெய்வம் நடத்தி வந்த நல்ல கிருபையில் நினைத்து ராபா ஷகமணி ஆந்தா ராபா
சொல்ல முடியும்? சிறகின் நிழலில் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் ஆச்சரியமான தெய்வம் பாண்டீங்க. எப்பெல்லாம் நாங்க உம்மை நோக்கி கூப்பிட்டோமோ அப்பொழுதெல்லாம் என் தேவன் எங்களுக்கு சகாயம் பாராட்டினீங்க. உங்க நன்மையினால் எங்க இருதயத்தை திருப்தி ஆக்குனீங்கப்பா. எங்க வாழ்க்கை திருப்தி ஆக்குனீங்க ஆண்டவரே. அந்த அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளிலே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை திறந்த ஆண்டவருக்கு ஊற்று. உன் இருதயத்தை திறந்தருளு. நடக்காத காரியத்தை குறித்து பயந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதெல்லாம் வெளியே விட்டு விட்டு இதுவரை நடத்தினீருங்கப்பா. அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங் நமக்குள்ள வரும் பொழுது, அந்த நன்றியை அறிதல் உணர்வுகள் நமக்குள் வரும் பொழுது, நம்மையே அறியாம பாஸ்டர் சொல்லக்கூடாது நீ அந்நிய பாஷை பேசு, பாஸ்டர் சொல்லக்கூடாது நீ கரங்களை தட்டு, பாஸ்டர் சொல்லக்கூடாது நீ உன் கரங்களை உயர்த்து, அது ஆட்டோமேட்டிக்கா என் இருதயத்திலிருந்து அந்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது, அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது என்னால் சும்மா இருக்க முடியாது. இயேசு நல்லவர்னு சொல்லாம இருக்க முடியாது, இயேசு வல்லவர்னு சொல்லாம இருக்க முடியாது, இயேசு பெரியவர்னு சொல்லாம இருக்க முடியாது, என் இயேசு அற்புதர் என்று சொல்லாமல் இருக்க முடியாது. அன்பு பெரியதையா, கிருபை பெரியதாண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே
நீங்க தான் எங்களுக்கு எல்லாமும் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னை தாங்கினவர், என்னை தப்புவித்தவர், என்னை உந்தி தள்ளினவர், என்னை உற்சாகம் ஊற்றின தெய்வம், என்னை பலப்படுத்தினவர், உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவினதற்காக நன்றி ஐயா. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் என் தேவன் எங்களுக்கு பதில் கொடுத்தீங்களா ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்தீங்களா ஆண்டவரே. என்னை பாக்கியவதி பாக்கியவான் என்ற இடத்திற்கு என்னை கொண்டு வந்தீங்களப்பா. உம்முடைய அன்பு ஆச்சரியமானது ஐயா. இந்த ஆண்டிலே விசுவாசத்துல குறைவுபட்ட பொழுதெல்லாம் என் விசுவாசத்தையும் தைரியத்தையும் என் தேவனீர் எங்களுக்கு அதிகமாய் கொடுத்த உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன அனுபவங்கள் இருந்தது, ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடாமல் நடத்தினீங்களப்பா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பல, எல்லாரும் கண்களை மூடுங்க, ஒருத்தர் கண்களை திறந்து பார்க்காம. கோட்டையே, ஆராதனை உமக்கே, என் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம் அவருக்கு சத்தமாய். என் மறை, நீங்க இல்லாம எதையும் எங்களால் சாதிக்க முடியாது. நீர் இல்லாமல் ஒரு பொருளை கூட எங்களால் அசைக்க முடியாது ஐயா. நீங்க இல்லாம மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. நீங்க இல்லாம சில நேரங்களில் எங்களுக்கு நாங்களே உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிறவர், என்னை ஸ்திரப்படுத்துகிறவர், என்னை தைரியப்படுத்தினவர், எனக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்தவர். உங்க அன்பு ஆச்சரியமானது ஐயா. உங்களுடைய கிருபைகள் ஆச்சரியமானது ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்கள் ஒரு விசை கூட ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதனை
நேரம் இது. உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். என் மக என்னை குறித்து என்னெல்லாம் வாயின் வார்த்தையினால் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லிக்கொண்டு, நான் செய்த உதவிகளுக்காக என் மகன் எந்த அளவுக்கு கிராட்டிடியூடா இருக்கிறாங்கன்னு சொல்லி உன் அருகில் நின்று கொண்டு உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் சோர்வுகளை ஜெயமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். உன்னை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை அற்பமாய் எண்ணப்பட்டாலும் தேவன் உன்னை அழகாய் உயர்த்தி மகிமைப்படுத்துவதற்கு அவளாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ குறைவுபட்டவன் அல்ல, நீ நிறைவுள்ளவன். நீ சோர்ந்து போகாதே, தைரியப்படு, நீ பலவீனப்படாதே. உன்னை பலப்படுத்துகிறவர் நான் அல்லவோ, உனக்கு சகாயம் பாராட்டுகிறவர் நான் அல்லவோ. உன்னை கரம் பிடித்த நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உன்னை நடத்துகிறவர் நான் அல்லவோ என்று சொல்லி என் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை சிநேகித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அகாப்பே அன்பை எனக்கு கொடுப்பதற்கு ஆவலாய் நின்று கொண்டிருக்கிறார். ஏசப்பா, உங்க அன்பு ஆச்சரியமானது ஐயா. இயேசுவே, ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பது எத்தனை மேன்மைப்பா. இதற்காக தான் எங்களை நீங்க அழைச்சீங்க. அநேக நேரத்தில் இதை நாங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். தேவனை ஆராதிப்பது எத்தனை மேன்மை என்பது எங்களால் உணராம போய்விடுகிறது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், இந்த புழலேஜி சபை தேவனை ஆராதிக்கிற சபை, தேவனை மகிமைப்படுத்துகிற சபை. தேவனிடத்தில் வந்து நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே என்று சொல்லி தேவ ராஜ்யத்தை இந்த பகுதியில ஸ்தாபிப்பதற்கு உம்மாலே ஆகும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் ஐயா, நீர் எங்களை ஒன்று கூட்டினதற்கு நோக்கம் உண்டல்லவோ, எங்களை இணைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவோ, அதை நிறைவேற்றும் வரையிலும் எங்களை விட்டு விலகவும் மாட்டீர், எங்களை கைவிடவும் மாட்டீர் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாமல் நீர் எங்களுக்கு குறித்ததை நிறைவேறும் அளவும் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. என்னை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு, என்னை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு. இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாள். எஸ், நன்றி செலுத்துவதற்காகவே இந்த நாளை எங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இது ஒரு புதிய ஆண்டு வருகிறது. அதை எதிர்கொள்ளத்தக்கதாய் எங்களை பலப்படுத்துகிற இடமாக இது இருக்கிறது. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எத்தனையோ ஆச்சரியமாய் நடத்தினார் தேவ பிள்ளை. எத்தனை கிருபை கொடுத்திருக்கார் தெரியுமா? எத்தனை நன்மை வாழ்க்கையில செஞ்சார் தெரியுமா ஆண்டவர்? நம்ம மறந்து போகலாம், ஒருவேளை நம்ம கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். உனக்காக யாவும் செய்து முடிக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். எஸ், இருக்கிறீங்கப்பா, இருக்கிறீங்கப்பா, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எனக்குள் இருந்த ஆவியானவர் நீங்க கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்போது என்னை உந்தி தள்ளி உற்சாகம் ஊட்டுகிறீர். நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லா இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. சபை சொல்லட்டும், நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கி
மத்தியில நிறைவாய் மாறினவர், மேன்மையாய் இருந்தவர். ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம் சேர்ந்து, ஆண்டவரே என் குறைவுகளை போக்கிட நிறைவு நீங்க தான்ப்பா. உம்முடைய சிறகு நிழலிலே என்னை மூடிக்கொண்டீங்க ஆண்டவரே. உம்முடைய சிறகு நிழலில் இருந்தபடினாலதான் இன்னைக்கு சபைக்குள்ள வந்து உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. உங்க சிறகு நிழலில் இருந்தபடினாலதான் என்னால் 2 கரங்களையும் கால்களையும் அசைத்து உம்மை நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்க முடிந்தது. பலவீனப்பட்ட பொழுதெல்லாம் உம்முடைய நிழல் எங்களை பாதுகாத்தது. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை பாதுகாத்து வந்த உம்முடைய அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பம் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. சொல்ல முடியுமா சத்தமா? குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பம் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் தேசப்பாவை பார்த்து சொல்லுவோமா? இயேசுவை எல்லா புகழும் உயர்ந்தவரை. எத்தனை ஆச்சரியமான தெய்வம்! இதை பாடும் பொழுதே என் உள்ளெல்லாம் உடைக்கப்படுகிறது ஐயா. இதை பாடும் பொழுதே எனக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இதை பாடும் பொழுது எனக்குள்ள இனம் புரியாத ஒரு சமாதானம் என் இருதயத்தை நிரப்புகிறது. நன்றி சொல்லும் பொழுது, நீர் யார் என்பதை உணர்ந்து உம்மை ஆராதிக்கும் பொழுதுதானே எனக்குள்ள தேவனுடைய சமாதானத்தின் மகிமை பெருகெடுத்து ஓடும் ஆண்டவரே. இதுவரை நான் குறைவு என்று சொல்லப்பட்ட காணப்பட்ட காரியங்களை இந்த நேரத்தில் எல்லாம் எனக்கு நிறைவா தோணும், எல்லாம் எனக்கு சகலமும் நன்மை என்று தோணும். எஸ், வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமம். சொல்லுவோமா? வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே.
ஆண்டுகள் போதாது ஐயா, உம்மை ஆராதிப்பது நாட்கள் போதாது. ஆராதித்துக் கொண்டே இருக்கணும் போல தோணுது. காரணம் அவ்வளவு நன்மைப்பா. இந்த ஆண்டு முழுவதும் என் தேவன் எங்களை நடத்தி வந்த பாதைகள், அதை நினைத்து பார்க்கிறோம். என் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றினீங்களப்பா. என் தாழ்விலே என்னை நினைத்தீங்களா ஆண்டவரே. அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை மீட்டுக் கொண்டீங்களே. உங்களுடைய அன்பு ஆச்சரியமானது ஐயா. என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி, எங்களை சீராற்றி, தூக்கி சுமந்து தோள்களிலே நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம். எத்தனை அன்பு அப்பா, எத்தனை அன்பு. வெறுமையான நேரத்தில் எல்லாம் உங்க அன்பு எங்களை நிரப்பினது. மரணத்துக்கு எதுவான பாதைகளை கடந்து வந்தோம், ஆனாலும் ஜீவனோடு இருக்கிறோம்ப்பா. ஆனாலும் ஜீவனோடு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? உயிர் தெழுந்த இயேசுவை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், மகிமையின் தேவன். உங்களை நினைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. எஸ், உம்மை நினைக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்குள்ள என்ன தெரியல, ஒரு ஆனந்தம், ஒரு சமாதானம், சந்தோஷம். உங்க ஆலயத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு புது பலனை நாங்கள் உணர்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம், கடந்து வந்த பாதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம், உலக மனுஷனா இருந்தா என்னைக்கோ 1000 இல்ல 1,00,000 முறை எங்களை சாகடிச்சிருக்கலாம். நாங்க செய்த தவறு, எங்க மீறுதல். ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லியோ எத்தனையோ தவறுகள், பாவங்கள். ஆனாலும் என்னை மன்னித்து மறக்கிற தெய்வம் ஏசப்பான்னு உம்மை கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களை மன்னிக்கிறவர். இது இந்த ஆண்டுக்குள்ள முடியணும் ஆண்டவரே. தொடரக்கூடாது, என் பாவம் தொடரக்கூடாது, என் சாபம் தொடரக்கூடாது, என் மீறுதல் தொடரக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் அடிக்கடிக்கு பேசுறார், அடிக்கடிக்கு கண்டித்து உணர்த்துறார். நீ இதை தொடர்ந்து செய்வாய் என்றால் உன்னை விட மோசமான மனுஷன் அந்த உலகத்துல யாரும் இல்ல. உணர்ந்து கொள் தேவ பிள்ளையே. ஆண்டவர் உன்னை உணர்த்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தத்திலே வளர்வதற்கு உன்னை மீண்டுமாய் ஒரு விசை கூட உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பரிசுத்தத்தை, தேவன் உனக்கு கொடுத்த பரிசுத்தத்தை இழந்து போகாதே. பரிசுத்தத்திலே வளரு. திரியேக தெய்வத்தை நீ மறந்து விடாதே. உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவரை மறந்து விடாதே. நித்தியத்திற்கு போனோம்னா, ஆண்டவரை ஆராதிக்கணும்னா இந்த பூமியோடு முடியறது அல்ல, பரலோகத்திலும் போய் தெய்வத்தை நம்ம ஆராதிக்க தான் போகிறோம். அது தொடரணும்னா உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள் தேவ பிள்ளையே. இந்த ஆண்டிலே எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் நான் செய்தேனோ, இந்த கடைசி ஓய்வு நாளிலும் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நோஸ் நான் என்ன பாவம் செஞ்சேன், என்னுடைய சின்ன என்னன்னு தெரியும். உன்னை அர்ப்பணிக்கிற நேரம் இது. இதை ஒரு சாதாரணமா ஆராதிச்சு விட்டு போறதுக்காக ஆண்டவர் உங்களை எங்கேயும் கொண்டுட்டு வரல. நிறைய பேர் வரல, ஆனால் உங்களை கொண்டு வந்திருக்கிற காரணம் தெரியுமா? உங்களை நேசிக்கிறார். உன் மீது அன்பு கொண்டபடியினாலே தான் தேவ பிள்ளையே உன்னை நேசிக்கிறார். உமக்கு பிரியமில்லாத இருந்த காரியங்கள், உமக்கு விரோதமாய் ஆண்டவரே நான் செய்த காரியங்களை என்ன மன்னிங்கப்பா. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேள் தேவ பிள்ளையே. கர்த்தர் உன்னை மன்னிக்க ஆவலா இருக்கிறார். யாரிடத்துல எல்லாம் உனக்கு குறைவு உண்டோ அவங்க கிட்ட எல்லாம் போய் நீங்க மன்னிப்பு கேட்கணும். இந்த நாட்கள்ல ஆண்டவர் உன்னை ஆச்சரியமாய் நடத்த போகிறார். இன்னும் கொஞ்சம் மணி நேரம் தான் இருக்கிறது. புதிய ஆண்டுக்குள் போவதற்கு இன்னும் ஒரு பொழுதுதான் இருக்கிறது. இந்த ஒரு பொழுதை தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு செலவிடு.
தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் நிகரற்றவர், நிகரில்லாத காரியத்தை உன் வாழ்க்கையில செய்து உன்னை உயர்த்த அவர் ஆசையாய் இருக்கிறார். உன் சோர்வுகளை மாற்றுவார். உன் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்ற ஆவலாய் இருக்கிறார்.